யாழ்ப்பாணத்துல இப்படியோட தங்குமிடமா? இந்த நல்லூர் காலத்துல பெஸ்டான தங்குமிடம் தேடிக்கொண்டிருப்பீங்க. உங்களுக்கான பெஸ்டான ரூம் தான் இது. இவங்க கிட்ட 2 ஏசி ரூம், 3 நான் ஏசி ரூமும் இருக்கு. இவங்கண்ட பாத்ரூமை பார்த்தீங்கன்னா நல்ல கிளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த ஊஞ்சலை நீங்கள் மரத்துக்களை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்ல சொர்க்கமாக இருக்கும். ஹாய் செல்லகுட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துடுறாங்க? நாங்கள் இன்றைக்கு வந்த இடம் தான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றுக்கு வந்துடுறாங்க. இந்த தங்குமிடத்தில் ஏசி ரூம் இருக்கு, நான் ஏசி ரூம் இருக்கு. அதுவுமே லக்ஸரியான ரூமை இவங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்காக கொடுக்குறாங்க. நல்லூர் திருவிழா முன்னிட்டு தான் இந்த ஆஃபர் இவங்க கொடுக்குறாங்க. இந்த தங்குமிடத்துக்குள்ளே போய் என்ன மாதிரி ரூம்கள் இருக்குது, உண்மையாகவே இந்த ப்ரைஸுக்கு ஓகேயா லக்ஸரியாக இருக்கான்னு வீடியோட பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்கள் அந்த தங்குமிடத்துக்கு வெளியிலாம் நிற்கிறோம். என்ன வெளி தோட்டத்தையுமே காட்டுவோம். என்ன வெளி தோட்டத்தில் வெளியில் ஒரு போட் ஒன்று போட்டுருக்காங்க. அந்த போட்டில் அவங்கள்ட்ட இருக்கிற வசதி எல்லாம் போட்டுருக்காங்க. அதில் ஏசி வசதி, கார் தரிப்பிட வசதி, சமையல் அறை, அந்த ஏசி வசதியை விட நொன் ஏசியும் இருக்குங்க. நொன் ஏசியும் இருக்குண்ணே. இப்போ நார்மலாக இந்த இடம் மெயின் ரோட்ல இல்லை. மெயின் ரோடுனா என்ன ஒரு சிக்கல்ண்டா, இந்த வாகன சத்தங்கள் எல்லாமே கேட்டு ஒரு அரியன மாதிரி இருக்குமேண்ணே. தங்க வாராக்கள் ஒரு நீட்டா இருக்கணுமேண்ணே. அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்கு தான் இந்த தங்குமிடமும் இருக்கு. உள்ள போய் பார்ப்போமேண்ணே. உள்ள வந்த உடனே அவங்க அந்த கல்லு பதிச்சிருக்காங்கண்ணே. அவங்க அந்த பாதையில நடைபாதையில கல்லு பதிச்சிருக்காங்க. வாகன தரிப்பிடத்துக்கு ஓகேயா இருக்குமேண்ணே. கார் வசதியா இருக்கும். வசதியா இருக்கு செஞ்சிருக்காங்க. வெளியில பார்த்தாலுமே நல்ல ஒரு காற்றோட்டமா சின்ன சின்ன கன்றுகள் எல்லாம் வச்சு, பூக்கன்றுகள் எல்லாம் வச்சு நல்லா இருக்குண்ணே. இதுல பாருங்க சுவரத்தை எல்லாம் வச்சு, வாழைக்குலைகள் அது எல்லாம் இருக்குண்ணே. இது கூட ஃபாரினர்ஸுக்கு தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்டா இப்ப ஃபாரினர்ஸ் குடும்பமா இருக்கிறேன்னா இங்க இருக்கலாம். வெளியில போய் ரூம் எடுத்துட்டோம்னா ரூம் மட்டும்தான், ரூமுக்குள்ள இருக்கிறது. இப்ப இதுக்கு வந்துட்டோம்னா இயற்கை கூடிய வெளியில தெரியலாம். போதிய அளவு இடவசதி இங்க இருக்குல்ல, இடவசதியும் இருக்கு. முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா இவங்கள்ட்ட நீங்க ரூம் மட்டும் எடுக்க முடியல, இப்படி வீடு ஃபுல்லாவே எடுக்கலாம். இந்த வீடு ஃபுல்லாவே உங்களுக்கு தான். இப்போ நீங்கள் ஒரு நாளும் எடுக்கலாம், 2 நாளும் எடுக்கலாம், இல்லை ஒரு மாத கணக்கும் எடுக்கலாம். அதுகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் மாறும், ஆஃபர்களும் மாறும். இப்போ என்ன தொகையாக எடுக்க, இப்போ ஒரு 30 நாள் எடுக்கிறோம்னா இப்படியுமே ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு தானே. அப்படி இருக்கும். வெளியில பாருங்க அவ்வளோ வடிவா இருக்கு. அந்த ஒரு சிம்பிளா நல்லா இருக்குண்ணே. ஆக பிரம்மாண்டமா இல்லை, ஒரு கணக்கான இல்லை, சிம்பிளா வடிவா இருக்கு. வெளியில பார்த்தாலுமே உங்களுக்குமே பிடிச்சிருக்கு. இந்த இதுல எல்லாம் பார்க்கிங் வசதி இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான வாகனங்களை பெரிய பஸ் கூடி விடலாம். பெரிய பஸ் கூடி விடலாம். ஒரு நீங்க ஃபாரின்ல இருந்து வாரீங்கன்னா உங்களோட டிரைவர் தங்கணும்னா இந்த வெளியில ஓடி தங்கலாம். டூரிஸ்ட் தங்குறதுக்கும் ஒரு நல்ல இடம் தானே. நல்ல இடம் என்ன. இப்போ நார்மலா யாழ்ப்பாணத்திலேயே நல்ல நல்ல இடங்களும் இருக்கு. யாழ்ப்பாணத்துல அளவட்டிலாம் இந்த ரூம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அவங்கள்ட்ட இன்னும் ஒரு பிரான்ச் இருக்கு. அது சுண்ணாத்துல என்ன, சுண்ணாத்துல அவங்களும் நார்மலா அதுவும் நல்ல லக்ஸரியா இருக்குன்னு. அதையும் நாங்கள் 7 மணி நேரம் இந்த வீடியோல காட்டுறோம். அதுக்கு முதல் இந்த ரூம்களை போய் பார்ப்போம். வாங்க இப்ப உள்ள போலாம். உள்ள போன உடனே ஒரு கணக்கான ஹோல் இருக்குன்னு. அந்த ஹோல்ல உங்களுக்கு போதிய வசதியான ஃபேன் சிஸ்டத்துல இருந்து எல்லாம் இருக்கு. நீங்க ஈவினிங் டைம் ஃபேமிலியா எல்லாம் இருந்து கதைக்கக்கூடிய அந்த அவங்க போட்டு குஷன் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. சோஃபா போட்டுருக்காங்க. இந்தியால பார்த்தோம்னா கதிரையும் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்க இருக்கலாம். உள்ள போய் அந்த ரூமை பார்ப்போமா? முதலாவது ரூம் ஏசி ரூம். அதுக்கு போறதுக்கு முதல் இதுல பாத்தீங்கன்னா அயன் பண்றதுக்கு ஒரு மேசையும் வச்சுக்கிறாங்களே, அயன் பாக்ஸுமே இருக்கு உள்ள. இப்ப ஏசி ரூமுக்கு வந்துட்டேன். ஏசி ரூம்ல டபுள் பெட்ல 2 பெட் இருக்குங்க. டபுள் பெட்ல இதுல ஒரு ஃபேமிலி தாங்கக்கூடிய 5-6 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணக்கூடிய போதிய வசதியோட போதிய இடம் இருக்கு. இடம் இருக்கு. நார்மலா ஒரு 6 பேரோ 5 பேரோ மேக்ஸிமம் தாங்கலாம். ஃபேமிலியா இருக்க தாங்கலாம். இல்லாம இப்ப ஃப்ரெண்ட்ஸா இப்ப ஒரு 4-5 பேர் ஃபன் பண்ணுவாங்க. அதான் ஒரு என்னன்னு சொல்றேன், எங்களை மாதிரி ஆக்கலண்டா ஒரு 4 பேரோ 5 பேரோ தங்குறதுக்கு ஒரு பெஸ்டான இடம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரைஸுக்கு, இந்த பிரைஸ் 7,000 ரூபா மட்டும்தான் ஏசி ரூமுக்கு. பாருங்க எத்தனை பேர் தங்கலாம். 7,000 ரூபா முடியுதுன்னா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபாய்க்குள்ள முடியும். அதோட நீங்க கொண்டு வர திங்ஸ்கள் வைக்கிறதுக்கு ஒரு பீரோ தந்துருக்காங்க. அதுவும் பெருசான, அதுவும் பெரிய பீரோ. எல்லாத்தையும் பீரோக்குள்ள வைக்கலாம், இதுக்குள்ள வைக்கலாம். ஏசி இப்பதான் போட்டு நாங்கள் என்னோட கொஞ்ச நேரத்துல ஜில்லுன்னு ஆயிரும். உனக்கு சொன்னா முதலே போட்டுட்டு நிக்க சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளால பாக்க உங்களுக்கும் ஏசி அந்த குளிரும் என்ன அப்படி ஒரு ஏசி. இது அப்படி ஒரு ஏசி நண்பனுக்கு சொன்ன நாங்க கொஞ்சம் காமெடியா கதைக்க சொல்லி நம்ம ரியலையா காமெடி இல்லையா மக்களே. இதை பாருங்க. மற்றது அந்த குட்டியோட டேபிளும் வச்சிருக்கேன். நீங்க அந்த போன்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு, அந்த க்ளோஸ்-அப் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்ன வெட்டு பிளாங்க் இல்ல. நீங்கள் கஸ்டமர் ரிவ்யூ கேட்போம். நார்மலா அடுத்த ரூமை போய் பார்ப்போம். இந்த ஏசியை நிப்பாடுவோம். என்னாலும் காசு தானே, ஏசியை நிப்பாடுவோம். அடுத்த ரூமை போய் பார்ப்போம். அடுத்த ரூம் என்னமா ஏசியோ? அதே ஏசி ரூம் தான் அது. ஆனா
நீங்க டபுள் பெட் ஒன்று தான் இருக்கு. ஓ டபுள் பெட்ல ஒரு பெட் இருக்கு இதுக்குள்ள. டபுள் பெட்ல ஒரு பெட் தான் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அதே சைஸ்ல ஒரு பீரோ இல்ல 2 பேர் தாங்க கூடிய கப்பிள்ஸா வந்து கூட தங்கலாம் இருக்கு. கப்பிள்ஸா வந்தா கூட இதுக்குள்ள தங்கலாம். என்ன ஒன்று நாங்க முக்கிய குறிப்பு சொல்லணும்டா, நீங்கள் மார்னிங் வந்து நீங்க கப்பிள்ஸா அப்ப போட்டு ஏசி என்ன நிப்பாடல மார்னிங் கப்பிள்ஸா வந்தீங்க அப்ப போட்டு ஏசி என்ன நிப்பாடு. இல்ல மக்களே, இது வந்து நாங்க சில எடிட்டிங்ல இந்த பக்கத்தை கட் பண்ணிடுவோம். ஏனண்டா திருப்பி நாங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும், எங்களுக்கு ஆள் இல்லை. அதனால நாங்கள் திருப்பி அதை சொல்ல எங்களுக்கு மன கஷ்டமா இருக்கு. நண்பனுக்கு பிரச்சனை இல்லை. இங்க வாங்க மக்களே, ஏன்னா இங்க இல்லை அதுக்கு முதல் நண்பனுக்கு உண்மையாவே ஆள் இருக்கு, அதனால வெக்கப்படுறான். இப்ப எல்லாமே ஒரு விதம் தானே, எல்லாமே ஒரு ஆசை. நீங்க சொல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்க சங்கத்துக்கு இந்த பழக்கமே இல்லை. ஏன்னா இந்தியாவில் பார்த்தோம்னா டைனிங் டேபிள் இருக்கு. அதுக்கு கிச்சனை பார்த்துட்டு வரும். கிச்சனை பார்ப்போமா? கிச்சன் பாருங்க, எவ்வளவு கணக்கான கிச்சன். கிச்சன்லயும் அதில் வாஷிங் மிஷின்லாம் இருக்குங்க. வாஷிங் மிஷின் இருக்கு. இப்போ நார்மலா உடுப்புந்து வைக்கலாம். வந்து சமைச்சு சாப்பிட போறீங்கன்னா அந்த கரண்ட் அடுப்பும் கொடுத்துருவாங்க. கரண்ட் அடுப்பு அதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க மற்றது ஹீட்டர் இருக்கு. இப்போ இது வந்து நீங்க ரூமா மட்டும் எடுக்கணும் இல்ல, வீடு ஃபுல்லாவே எடுக்கணும். வீடு ஃபுல்லா எடுக்கிறோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4-5 ரூம் இருக்கும், போகிற வசதிகள் எல்லாம் இருக்கும். டைனிங் டேபிளும் இருக்கு. ஃபேமிலியா இருந்து சாப்பிடலாம். இல்ல இப்போ நார்மலா அங்க சமைச்சு போட்டு இதுல இருந்து ஃபேமிலியா கூட நீங்க சாப்பிடலாம். ஒரு 6 சீட் இருக்கு. அடுத்தது இதான் நான் ஏசி ரூம். இப்போ முதலாவது நான் ஏசி ரூமுக்கு வந்துட்டேன். இன்னும் நான் ஏசி ரூம்லயும் வந்து அவ்வளோத்துக்கு அந்த வைக்காண்டி இல்லை, என்ன ஓகே இருக்கு. ஏசி தேவை வேண்டும் இல்லை இருக்கு. நார்மலா ஒரு ஃபேனை போட்டுட்டா சரி. அதுக்கும் அதே மாதிரி தான் எல்லா ரூமுக்கையும் இருக்கிற மாதிரி தான். ஒரு பீரோ ஒன்றும் மற்றதோட சிங்கிள் பெட் ஒன்றும், டபுள் பெட்டும் இருக்கு. எல்லா ரூமுக்குமே நார்மலாக டபுள் பெட் இருக்கு கட்டாயம். ஒருத்தருமே சிங்கிளா வேற ஆயிடும். எங்களை மாயாக்கெல்லாம் சில சிங்கிளா வேற வேண்டி வேறும். இப்போ இந்தியாவில இந்த மாதிரி பாத்ரூமை காட்டுவோம். சரி, பாத்ரூம் இவ்வளோ ஒரு கிளீனா இருக்கு. உள்ள போய் வாடிவா காட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரூம் அங்கே பாருங்க, எல்லாத்துக்குமே நார்மலாக நீங்களே பாருங்க, உங்களுக்கு ஏற்ற வசதியாக இருக்கும். நீங்கள வீடியோலேயே பார்த்துப்பேன். அவங்கள நல்லா க்ளீனாக தான் இருக்கு. இந்தியாவில் பாருங்க அந்த ஃபொரின் இது மாதிரி ஏன்னா இந்த நுரைக்க படுக்கிறதுன்றது படுக்கிறதுல குளிக்கிறது படுத்திருந்து குளிக்கிறது அப்படி சொல்றீங்களா? ஓகே. பட் இந்தியாவிலையுமே இருக்கு பாத்ரூம் இருக்கு. அப்படி உங்களுக்கு தேவையான ஒரு இது நீட்டாக தான் இங்கே இருக்கு. இந்தியாவிலையும் ரூம் எங்கே பார்த்தாலும் ரூம் தான் திறந்தான் இருக்கு. இதுவே நான் ஏசி தான். இதுவுமே நான் ஏசி இல்லை, கணக்கான ரூம். என்ன இதுக்குள்ள ஒரு பீரோ ஒன்று இல்லை. பீரோ இல்லை. இது ஒரு நாள் ஸ்டே பண்ணி போற மாதிரி. நல்லா இருக்கு. ஒரு 10 அடி ரூம் தானே. 10க்கு 10 தான் இருக்கணும். மற்றது ஃபேனும் இருக்கு. இங்க நம்ம ஊஞ்சால் இருக்கு. இருந்து வேறுங்க. நீங்க இருந்து வேறுங்க. இல்ல நண்பன் இருக்க போறான். சரி, நானே இருக்கிறேன். லாலே லாலல லாலா லாலா லாலே லாலல லாலா. நீங்க படுத்துருக்கீங்க. எப்படி படுத்துருக்கணும்? எனக்கு கொஞ்சம் பயமாகிறது மக்களே, லைட்டா பயமாயிடுது. இது வெளியில வச்சா தானே ஓகே. இது மரத்துக்குள்ள வச்சுட்டு பாட்டும் கேட்டுட்டு அப்படி தூங்க நல்லா இருக்கும். அதாவது இளையராசா தானே, இளையராஜா இல்ல வேற எதுவும் இல்லை வாய்க்குல, இளையராசா தானே, இளையராஜா. அவன் பாட்டு கேட்டு கொண்டு படக்கம். இதே நான் ஏசி ரூம் தான். நான் ஏசி ரூம் 3 இருக்கு. 3ல 2க்கு பீரோ இருக்கு, 1க்கு இல்ல. எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. அப்படி சொல்லுங்க. ஏங்க இங்க வாங்க, நல்ல ஒரு சட்டப்படி நித்திரை ஒன்று கொள்ளலாமுங்க. அப்ப கேட்பாங்க மக்களே, உங்களுக்கு என்ன வீட்டை நித்திரை ஒன்றா நித்திரை வராதான்னு நீங்க கேட்பீங்க. இந்த வீடியோ வந்து இந்தியத்தியான ஆக்களுக்காக இல்லை, ஃபாரினர்ஸுக்கும் மற்றது வெளி மாவட்டத்திலிருந்து வர ஆக்களுக்கும் தான். நாங்க மெயினா வெளி மாவட்டத்துல இருந்து வந்து இங்க ஒர்க் போற ஆக்களுக்கும் எடுக்கலாம். அவரோட கதைக்கணும். எதுனாலும் நீங்க ஓனரோட கதைங்க. கீழே வந்து நான் அவங்க நம்பர் போட்டு விடுறோம். ஏன்னா ரூம்ல எல்லா ரூமுமே நாங்க காட்டிட்டோம். கீழே வந்து அவங்க ரூம் இந்த நம்பர் போட்டு விடுறோம். எதுனாலும் நீங்க புக் பண்ணலாம், அவங்களோட கதைக்கலாம். இல்லையா அது குறை நிறைய என்ன இதால போறீங்க பாப்போம். பாக்குறேன் குறை நிறைய பாக்குறது முதல் வெளியில போய் பாக்குறேன் வியூ. அந்த ஃபோன்ல இருந்து வந்தாலும் ஃபோன்ல அந்த கிணறுன்னு என்ன தெரியாது. கிணறுன்னா என்னன்னு தெரியாது. கிணறுல குளிக்க ஆசைப்படுறாங்களும் அந்த கிணறுல குளிக்கலாம். அது குளிக்க முடியும் தெரியல. இல்ல தொட்டியெல்லாம் இருக்கு. ரைட் அப்படியெல்லாம் இருக்கா. அப்போ நார்மலாக நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். வெளியில் பார்க்கவே ஒரு இயற்கையாக நல்லா இருக்குது. உள்ளேயும் நாங்கள் ரூம்கள் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக
வெளிநாட்டிலேருந்து வர உங்கள்கிட்ட சொந்தக்காரருக்கு இந்த வீடியோ செய்யணுங்க. ஏன்னா நல்லூர் கோயிலுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குண்ணே. மேலும் ஏதாவது விவரங்கள் தேவை என்றால் அதில் போடுற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. அதை தாண்டி நீங்கள் இப்போவே புக் பண்ணி வைங்க. புக் பண்ணி இப்போவே புக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நானும் என் நண்பனும் இன்றைக்கு ஒரு மாதிரி நண்பனை கதைக்க வச்சாச்சு. கொஞ்சம் பெம்பலாக இடைக்கெல்லாம் கொஞ்சம் மொக்க ஜோக்குகள் எல்லாம் அடித்தவன். வீடியோக்கா மட்டும் சொல்கிறேன் மொக்க ஜோக் இல்லைன்னா நல்ல ஜோக்கு. சரி, இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய். ஆடிடுங்க. பாய். பாய்.